துபாயில் ஒரு மாதம் ரூமுக்கு சாப்பாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ ஆகும் தெரிஞ்சுப்போமா? துபாயில் நீங்கள் பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணணுன்னா 550 திராம்ஸ்லேருந்து 1000 திராம்ஸ் வரைக்கும் ஆகும். இதுவே ஸ்டுடியோ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணுன்னா 1500 திராம்ஸ்லேருந்து 3000 திராம்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஏரியாவையும் ரூம் வசதியையும் பொறுத்து சேஞ்சஸ் ஆகலாம். துபாயில் கரண்ட் பில்லையும் தண்ணி பில்லையும் சேர்த்து தேவான்னு சொல்லுவாங்க. இந்த தேவா பில்லு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இன்க்ளூடடாக இருக்கும். ஆனால் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கு மட்டுமே மாதம் 300லேருந்து 500 திராம்ஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுவும் உங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குங்க. தென் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா மாதம் 700 திராம்ஸ்லேருந்து 1300 திராம்ஸ் வரைக்கும் ஆகும். இதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையினால் நீங்களே சமைச்சு சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டா மாதம் ஒரு 500 திராம்ஸ்லேருந்து 700 திராம்ஸுக்குள்ளே முடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியும் கூட. டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் துபாயில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மெட்ரோ இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஜோன் ட்ராவல் பண்ணிங்கன்னா 3 திராம்ஸும் 2 ஜோன் ட்ராவல் பண்ணிங்கன்னா 5 திராம்ஸும் பிடிப்பாங்க. மெட்ரோ அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுத்துக்குமே காமனாக நோல் கார்டு தான் யூஸ் பண்ணணும். இது போக மந்த்லி பாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஜோனுக்கு 110 திராம்ஸும் 2 ஜோனுக்கு 230 திராம்ஸும் ஓவரால் எல்லா ஜோனுக்கும் 350 திராம்ஸும் சார்ஜ் பண்ணுறாங்க.